இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த யூடியூப்லையும், மீடியாலையும், சோசியல் மீடியாலையும், ஃபேஸ்புக்கில் வரது தான் உண்மைன்னு நினச்சி நிறைய பேர் கதறிட்டு கிடக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தகவல் வரவே வராது. ஓகேங்களா? நேற்று ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். டொனால்டு ட்ரம்ப் எடுக்க போகும் முடிவுகள் உலகில் என்னமோ இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவர் முடிவெடுக்க போகிற மாதிரி இவங்களா அடிச்சு விடுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஆரம்பத்துல சொல்கிறேன். இது வந்து வார் கிடையாது. இது வந்து ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ட்ரூப்னு ஒரு புரட்சி படையுடைய பஞ்சாயத்து. இப்பயும் இஸ்ரேல் இன்னைக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்க வந்து ஈரானை இனிமேல் தாக்க மாட்டோம் 2 வாரத்துக்கு. ஆனா ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ட்ரூப் அடிக்க தான் செய்வாங்கிறான். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இல்ல. அது தனி. நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனைனா இல்ல. இப்ப பெஹல்காம்ல ஒரு 28 பேரை கொலை பண்ணாங்க இல்லைங்களா? நம்மளுடைய பெரிய பார்க்குக்குள்ள புகுந்து கொலை பண்ணாங்க இல்லைங்களா? அது யாரு? பாகிஸ்தான் குரூப் கொலை பண்ணுச்சுங்களா? யாருன்னா பாகிஸ்தானுக்குள்ள இயங்கக்கூடிய ஒரு புரட்சி படை. தீவிரவாத அமைப்பு வேணாம், புரட்சி படைன்னு வச்சுக்கோமே. அவங்களுக்கு பாவம் புரட்சி தானே அது. புரட்சி படை என்ன பண்ணிருக்குன்னா இங்க வந்து தாக்கியிருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய குரூப் போய் அங்க நம்மளுடைய ராணுவம் போய் அங்க பாகிஸ்தானுடைய அனுமதியோட அடிச்சுச்சானே. பாகிஸ்தானுக்கு தெரியாம உள்ள பாகிஸ்தானுக்குள்ள இறங்கி அடிச்சாங்க. இது வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு, வார் மாதிரி அதை டிக்ளேர் பண்ணி நீங்க வராட்டினா அப்படி இப்படிலாம் சொன்னாங்க இல்லைங்களா? இதே கண்டிஷன் தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கு.